ஃபர்ஸ்ட் ஜேட் ஆடிய பார்த்த உடனே ஜேடுக்கு ஆடிய ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடும். அப்பவே ஆடி கிட்ட போய் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ்லாம் பண்ண மாட்டான். அதுக்கு பதிலா ஸ்டாக் வந்து பண்ணுவான். ஸ்டாக்கிங் இஸ் அ கிரைம் இல்லையா? ஆனா டார்க் ரொமான்ஸ்ல ஹீரோ ஸ்டாக்கிங் பண்ணும்போது மட்டும் அது கிரைம் லிஸ்ட்ல வராது. ஏன்னா அவங்க கெட்டதுக்கு பண்ண மாட்டாங்க, நல்ல விஷயமா தான் வந்து பண்ணுவாங்க. ஆனா அது ஃபிக்ஷன்ல மட்டும் தான். ரியல் லைஃப்ல ஸ்டாக்கிங் இஸ் அ கிரைம் கண்டிப்பா. ஓகேவா? ஸோ வந்து ஜேட் வந்து ஆடிய வந்து ஸ்டாக்கிங் வந்து பண்ணுவான். ஸ்டாக்கரா வந்து இருப்பான். ஸ்டாக்கிங்னா தெரியும் இல்லையா? ஒருத்தவங்கள அவங்களுக்கு தெரியாம, அவங்க அனுமதி இல்லாம அவங்கள ஃபாலோ பண்றது. ஆடியோடைய வீடு ஃபுல்லா சிசிடிவி கேமராவ ஃபிட் பண்ணி வந்து வச்சிருப்பான். ஆடி எங்க போறா? என்ன பண்றா? அப்படின்னு இவன் எங்கேருந்து வேணாலும் வந்து பார்க்கலாம். இந்த விஷயம் ஆடிக்கு தெரிய வந்துரும். அதுக்கப்புறம் ஆடி என்ன நெனைப்பா? கண்டிப்பா பயமா தானே இருக்கும். ரொம்ப பயப்படுவா. நெறையா தடவ போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவா. ஆனா எந்த போலீஸ்னாலுமே ஜேட புடிக்கவே முடியாது. யாருனாலுமே ஜேட புடிக்கவே வந்து முடியாது.